தற்போது உடனுக்குடன் நேரலையை பார்த்து வருகிறோம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்ன கருவேலம்பாடி கிராமத்தில் சிமெண்ட் சாலை அமைப்பதில் முறைகேடு செய்திருப்பதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்திருக்கின்றனர். உடனுக்குடன் நேரலையில் தற்போது நாம் இதனை பார்த்து வருகிறோம். சாலை அமைக்காமலேயே சாலை அமைத்ததாக கூறி ஊராட்சி நிர்வாகம் மோசடி செய்ததாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் எமது செய்தியாளர் இளையராஜா இணைப்பில் இணைகிறார். வணக்கம் இளையராஜா, இது குறித்தான விரிவான விவரம். வணக்கம் ஸ்ரீதர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன்மலை அருகே உள்ள குண்டியானத்தம் ஊராட்சிக்கு உட்பட்ட சின்ன கருவேலம்பாடி கிராமத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் அந்த கிராமத்திற்கு சிமெண்ட் சாலை அமைப்பதற்காக ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் சுமார் 2.5 லட்சம் மதிப்பில் நிதி ஒதுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் அந்த பகுதியில் சிமெண்ட் சாலை போடாமல் பெரிய கருவேலம்பட்டி கிராம பகுதியில் ஒரு வீட்டின் பின்புறமாக சிமெண்ட் சாலை அமைத்த மாதிரி திட்டத் தொகையை யாருக்கும் தெரியாமல் துறை சார்ந்த அதிகாரிகள் எழுதியதாக கூறப்படுகிறது. சின்ன கருவேலம்பாடி கிராமத்தில் சிமெண்ட் சாலை அமைத்ததாக பெரிய கருவேலம்பாடி ஒரு வீட்டின் பின்புறம் தொகையை எழுதி வைத்த நிலையில் அந்த பகுதி கிராம மக்கள் கண்டுபிடித்ததாக தெரிகிறது. இது குறித்து திமுக ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் துணைத் தலைவரிடம் பொதுமக்கள் கேட்டபோது அவர் உரிய பதிலளிக்கவில்லை எனவும் சொல்லப்படுகிறது. சுதாரித்து கொண்ட துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் திமுகவை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் துணைத் தலைவர் ஆகியோர் எழுதி வைத்த தொகையினை பெயிண்ட் மூலம் யாருக்கும் தெரியாமல் அழித்ததாக கூறப்படுகிறது. மேலும் அந்த பகுதியில் புதிதாக கட்டப்பட்ட பாலமும் தரமற்ற முறையில் கட்டப்பட்டதாகவும் கட்டியவர்கள் செம்மண் மற்றும் மலைக்கற்கள் வைத்து கட்டியதாகவும் அவர்கள் வீடியோ வெளியிட்டு கடும் குற்றச்சாட்டை வைத்து வருகின்றனர். பொதுமக்கள் மலைவாழ் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய சாலை மற்றும் பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதி அமைத்த மாதிரி, அதாவது சாலை அமைத்த மாதிரி ஊழலில் ஈடுபட்ட துறை சார்ந்த அதிகாரிகள், பாலம் கட்டிய டெண்டர் அதிகாரிகள், முறைகேட்டில் ஈடுபட்ட ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் துணைத் தலைவர் யார் என கண்டறிந்து துறை சார்ந்த அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திற்கு அந்த பகுதி கிராம மக்கள் கோரிக்கை வைத்து வீடியோ வெளியிட்டு வருவதால் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. ஸ்ரீதர், விவரங்களுக்கு நன்றி இளையராஜா.